நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் சிம்ம ராசி அன்பர்களுக்கான நியூ இயர் ப்ரெடிக்ஷன்ஸ் புத்தாண்டு பலன்களை பார்க்கலாம். இந்த சிம்ம ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் அதாவது 12 ராசியில் அதிகமான ஒரு கஷ்டங்களை எதிர்க்கக்கூடிய இந்த சிம்ம ராசி அன்பர்கள் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணோம்னா சிம்ம ராசி அன்பர்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா வேலை இழப்பு, அதே போன்று அப்படி இழந்த வேலையிலிருந்து ஒரு வேலைக்கு முயற்சி செய்யும் பொழுது அதில் வந்து ப்ராப்ளம், மேலும் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம், ஹெல்த் ரிலேட்டட் ப்ராப்ளம், ஃபேமிலி சிச்சுவேஷன்ஸ் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து தலைதூக்கி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக விளங்கும். இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த 2026 எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த பர்டிகுலராக இது ஒரு டீட்டெயில்டு ப்ரெடிக்ஷன். ஸோ இந்த டீட்டெயில் ப்ரெடிக்ஷனை நீங்கள் வந்து கேளுங்க. முழுசாக கேட்கும்பொழுது தான் உங்களுக்கு அதனுடைய பலன்கள் வந்து நிச்சயமாக புரியும். மேலும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் ஆளுங்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உடனுக்குடனே நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். ஸோ இந்த பர்டிகுலராக இந்த சிம்மராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் 2026 கடந்த ஆண்டை விட ஓரளவுக்கு ஒரு சுமாராக இருக்கக்கூடிய ஒரு வருடமாக அமையும். 50%, அதாவது லெஸ் தென் 50%, ஒரு 40 to 50% இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகத்தான் அமையப் போகிறது. ஏனென்று சொன்னால் வருட கிரகங்கள் என்று சொல்லப்படக்கூடிய இயர்லி பிளானட்ஸ் குரு பகவான், ராகு, கேது மற்றும் சனி பகவானுடைய பயிற்சி இந்த இயர் கிடையாது. குரு பகவான் மற்றும் ராகு கேது பயிற்சி இருக்குது. குரு பகவானுடைய பயிற்சி இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் மாதத்தில் நடைபெறுகிறது. ராகு கேது பயிற்சி இந்த வருடத்தில் 2026 டிசம்பர் மாதம். ஸோ அது வந்து லாஸ்ட்டு. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு முதல்ல பார்த்திங்கன்னா சனி பகவான் அஷ்டமஸ்தானத்தில் உங்கள் ராசிக்கு 6 மற்றும் 7 குடைவன் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். ஸோ இதனால தான் இந்த சிம்மராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கஷ்டமான சூழ்நிலையை வந்து நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த சனி பகவானுடைய பார்வையானது உங்களோட ராசிக்கு ஜீவனஸ்தானமாகிய 10ஆம் இடத்துல பதிவதினால் நிறைய தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள், அதாவது சார் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம், அதை ரொட்டேஷனுக்கு வந்து பணம் இல்லைன்னா பார்த்திங்கன்னா சரியான லாபம் இல்லை, நிறைய கேபிட்டல் நிறையா பண்ணுறீங்க, ஆனால் அதற்கான எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை. ஏனென்றால் 8ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்தினுடைய பார்வை அஷ்டமஸ்தானத்தில் இருக்கும்போது அனைத்து வகையிலும் உங்களுக்கு வந்து கடினமான ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாகத்தான் இந்த காலகட்டம் அமைகிறது. அதே போன்று உங்களுடைய ராசிக்கு அவர் பார்த்திங்கன்னா 2ஆம் இடம் குடும்பஸ்தானம். ஸோ இட் இஸ் அன் இன்டர்ரிலேட்டட் ஒன். 10ஆம் இடம் 2ஆம் இடம். ஸோ அதனால் என்னென்னா தொழிலுக்காக நீங்கள் ரொம்ப அலையிறீங்க. அதனால் குடும்பத்தோடு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. சில பிரச்சனைகள், ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம் வரும்போது சில பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம். ஸோ குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயம், பேச்சு ரீதியான விஷயம், நீங்கள் கிளைண்ட்ஸ் கிட்ட பேசும்போது அந்த கான்ஃபிடென்ட் லெவல் வந்து ரொம்ப குறைந்த மாதிரியான ஒரு நிகழ்வு வந்து நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ நீங்கள் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஒரு கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் இந்த சிம்மராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தினை கடந்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ அதை வைத்து பார்க்கும்போது இந்த 2ஆம் இடத்தினுடைய பார்வை தன வரவை குறைக்கிறது, நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறது. நீங்கள் பேசுகின்ற பேச்சினால் சில பிரச்சனைகளை ஏற்படுத்துது. ஸோ அதனால் உங்களுடைய பேச்சை வந்து சற்று குறைத்து கொள்ள வேண்டும். தேவையான இடத்தில் மற்றும் உங்களுடைய பேச்சுக்களை தேவையான அளவு பேசி நீங்கள் இருக்கிறீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக உங்களுக்கு நன்மை பயக்கும். மேலும் பார்த்திங்கன்னா அவர் 5ஆம் இடத்தை பார்வை செய்கிறார். ஸோ 5ஆம் இடம் என்பது ஒரு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது இது எதை உணர்த்துகிறது என்று சொன்னால், உங்களுக்கு வந்து டெஃபினட்டாக நீங்கள் குலதெய்வத்தினுடைய வழிபாடு செய்ய வேண்டும். நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, எந்த ஊரில் எந்த மாநிலத்தில் இருந்தாலும் சரி, குலதெய்வ வழிபாட்டை நிச்சயமாக செய்ய வேண்டிய ராசிக்காரர்களுள் பிரதானமான ராசிக்காரர்கள் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் ஆவார்கள். கண்டிப்பான முறையில் நீங்கள் வந்து குலதெய்வ வழிபாடு
செய்து கொள்ள வேண்டும். உங்களுடைய குலதெய்வம் எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி, குலதெய்வ வழிபாடு என்பது நீங்கள் இருக்கின்ற ஊர்லேயே உங்களோட குலதெய்வத்தை நினைத்து நீங்கள் வந்து வழிபாடு செய்ய வேண்டும். பௌர்ணமி மற்றும் அமாவாசை தினங்களில் உங்களுக்கு ஏற்றாற்போல் நீங்கள் வந்து செய்து கொள்ள வேண்டும். ஸோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஏன்னா 5ஆம் இடம் என்பது அபிலாஷைகளை குறிக்கக்கூடிய இடம், ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய இடம், அதாவது உங்களோட பிளானை குறிக்கக்கூடிய இடம். ஸோ அந்த இடத்தையும் பார்க்குறார். ஸோ ஒரு பிஸ்னஸ்க்காகவோ ஒரு வேலைக்காகவோ நீங்கள் ஏதாவது செய்கிறீங்க என்று சொன்னால் அதற்கு வந்து ஒரு எக்ஸாக்டான ஆப்போசிட் ரியாக்ஷன்ஸ் நடைபெறக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு விஷயத்தை நீங்கள் பயந்து இந்த விஷயம் இப்படி ஆகும்னு நீங்கள் நினச்சி பண்ணுறீங்கன்னா பாசிட்டிவாக வரும்னு நினச்சா நெகட்டிவாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த விஷயம் நெகட்டிவாகத்தான் இருக்குன்னு நினச்சி நீங்கள் போகும்போது அது பாசிட்டிவாக வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ ஏனென்றால் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கும்போது, அஷ்டமஸ்தானம் என்பது ஒரு அனுகூலம் இல்லாத ஸ்தானம். அந்த இடத்துல 7ஆம் இடத்துல வந்து 7 குடைவன் மற்றும் 6 குடைவன் அங்கே இருக்கும்போது நிறைய பிரச்சனைகள் வரும். ஸோ அந்த இடத்துல சனி பகவான் இருக்கும் பொழுது பொதுவாக உங்களுக்கு என்ன ஒரு கிரேட் சப்போர்ட் கிடைக்கும் அப்படின்னா, அதாவது உங்களுக்கு நிறைய பயம், அதாவது இனம் புரியாத ஒரு பயத்தினை எதிர்கொண்டிருப்பீர்கள். திடீர்னு நீங்கள் ஒரு ட்ராவல் பண்ணிகிட்ருப்பீங்க, ஒரு இனம் புரியாத ஒரு பயம் இருக்கும். யூ கான்ட் எக்ஸ்பிளைன் டு எனி ஒன். அந்த மாதிரியான ஒரு பயங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் கால பைரவர் வழிபாடு செய்துட்டு வாங்க. சனிக்கிழமை நாளில் செய்யுங்க, இல்லை தேய்பிறை அஷ்டமி நாட்களில் செஞ்சுட்டு வாங்க. ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் வந்து இந்த 8ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கும் பொழுது நடக்கும். ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னவென்றால், உங்களுடைய ஆரோக்கியம் மிகச்சிறந்த வகையில் தான் இருக்கும். சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலுமே பெரிய அளவுக்கு எந்த பிரச்சனைகளும் இருக்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனால் நீங்கள் மனரீதியாக பாதிக்கப்பட்டிருப்பதினால் அந்த பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்சம் இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை, ஒரு மேனியாவை க்ரியேட் பண்ணும். ஒரு சூழ்நிலையை வந்து அது சுச்சுவேஷனை ஏற்படுத்தும். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு வந்து இந்த சனி பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கும்போது நீங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ரைமரி ப்ராப்ளம் என்பதே ஒரு இல்யூஷனில் இருக்க மாதிரி, நீங்கள் வந்து ஒரு திங்ஸ் வந்து அப்படி நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடே வந்து கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் தான் இந்த சிம்மராசி அன்பர்கள் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அதற்கடுத்தபடியாக இது இந்த வருடத்தில் சனி பகவானுடைய பயிற்சி கிடையாது, டிரான்சிட்டே இல்லை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த முழு வருடமும் நான் சொன்ன இந்த எஃபெக்ட்ஸ் எல்லாமே அப்படியே தான் இருக்கும். இட் வில் ரிமைன் த சேம். அதற்கடுத்தபடியாக குரு பகவானுடைய பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். குரு பகவான் இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி தொடங்கி அப்போ ஒரு 11ஆம் இடத்துல இருக்கார். ஸோ 11ஆம் இடத்துல 8 குடையவர் 5 குடையவர் இருக்கும் பொழுது, ஸோ குரு பகவான் வந்து உங்களுக்கு முழு சுபர் என்று கேட்டால் இல்லை. 8 மற்றும் 5 குடையவர் 50% நன்மை செய்யக்கூடியவர் 11ஆம் இடத்தில் இருக்கிறதுனால இந்த வருடம் 2வது மாதம் ஜூன் மாதம், அதாவது 2ஆம் தேதி ஜூன் மாதம் 2026 வரைக்கும் அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடம் என்று சொல்லப்படக்கூடிய லாபஸ்தானத்தில் தான் இருக்க போகிறார். ஸோ அது ஒரு வகையில் உங்களுக்கு பாசிட்டிவான ஃபைனான்ஷியலில் வந்து கொஞ்சம் ஒரு டிஃபிகல்ட் இல்லாத ஒரு நிலைக்கு உங்களை எடுத்துகிட்டு போகும். நீங்கள் வந்து ஓரளவுக்கு வந்து ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். ஏன்னா அந்த தருணத்தில் உங்களுடைய 3ஆம் இடம் 5ஆம் இடம் 7ஆம் இடத்தினுடைய பார்வை இந்த குரு பகவானுக்கு இருக்குது. 3ஆம் இடத்தை வந்து 11ஆம் இடத்திலிருந்து அவர் வந்து 5ஆம் பார்வையாக பார்ப்பதினால் கொஞ்சம் உங்களுடைய முயற்சிகளில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வே ஆஃப் அப்ரோச்சை நீங்கள் காட்டுங்க. ரைட் வே ஆஃப் அப்ரோச், டிஃப்ரெண்ட் வே ஆஃப் அப்ரோச்சை நீங்கள் காட்டுங்க. ஷார்ட்கட்ஸ் நம்ம எடுக்கணும்னு நினச்சா தான் பிரச்சனையே வரும். ஸோ நீங்கள் எதை செய்தாலும் ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 ரூபாய் லாபம் வரவில்லை என்று சொன்னாலும் 10 ரூபாய் வந்தாலும் ஷார்ட்கட்ஸ் எடுக்காமல் நேரடியாக நம்ம அதை செய்யும் பொழுது உங்களுக்கு அது வந்து 100 ரூபாயாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 100 ரூபாய் கிடைப்பதற்காக நம்ம ஷார்ட்கட்ஸ் எடுத்தால் வெறும் 10 ரூபாய் வருவதற்கு மட்டுமே வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எதை எடுத்தாலும் அந்த நேர்மையான ஒரு அப்ரோச்சில் நீங்கள் பண்ணும் பொழுது நிச்சயமாக கிடைக்கும். ஸோ அவரே உங்களை ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்கிறார். ஸோ அதனால் என்னென்னா ஒரு கூடுதல் வலு கிடைக்கும். ஸோ குரு பகவான் ஒரு இயற்கை சுபர் என்பதனால் கூடுதல் வலு கிடைக்கும். ஓரளவுக்கு உங்களுடைய பிளான்ஸ் எல்லாம் எக்ஸிக்யூஷன் ஆகும். அப் டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜனவரி தொடங்கி இந்த 6 மாதம், அதாவது இந்த மே மாதம் முடிய, ஸோ அது வரைக்கும் வந்து எக்ஸலண்ட்டாக ஓரளவுக்கு உங்களால் வந்து கோப்பப் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 7ஆம் இட பார்வையும் உண்டு. ஸோ ஆல்ரெடி அங்கே வந்து ராகு பகவான் இருக்கார். ஸோ அந்த பார்வை 7ஆம் இடத்தினுடைய பார்வை ஓரளவுக்கு ஒரு ஃபேமிலியில் வந்து ஒரு பிரச்சனைகள்லேயே இருந்தாலும், சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் அவ்வப்போது அது சரியாகிவிடும்.
ஓரளவுக்கு அது வந்து கட்டுப்படக்கூடிய ஒரு காலகட்டமாகத்தான் இந்த காலகட்டம் இருக்குது. ஃபஸ்ட்டு 6 மந்த்ஸு. இப்போ அதாவது 2/6/2026 ஜூன் மாதம் இதே குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல வந்து உச்சபலம் அடைய போகிறார். ஸோ அவர் ஆல்ரெடி 8 கூடையவர், 5 கூடையவர், 12ஆம் இடத்துல வந்து உச்சபலம் அடைகிறார். ஸோ ஒரு அஷ்டமாதிபதி உங்களுடைய ராசிக்கு 12ல் வந்து உச்சபலம் அடைய போகிறார். ஸோ இதை நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருடைய 5ஆம் பார்வை 7 மற்றும் 9ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 4, 6, 8. ஸோ உங்களுடைய சுகஸ்தானத்தில் வந்து அந்த பார்வை விழுகிறது. ஸோ இதனால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய நாட்கள் வந்து உங்களுடைய வீடு மற்றும் உங்கள் வாகனங்கள்லாம் பழுது ஏதாவது இருந்ததுன்னா அதை நீக்கி, தயவுசெய்து அதை வந்து நீங்கள் அந்த பழுதை நீக்கி நீங்கள் அந்த வாகனத்தை ஈக்கணும். ஸோ அந்த ஏதாவது ஒரு ரிப்பேர் ஒர்க் ஏதாவது இருந்ததுன்னா டெஃபினட்டாக அந்த ரிப்பேரோட நீங்கள் வந்து இதை வந்து ட்ரைவ் பண்ணுறதை வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். டெஃபினட்டாக வந்து ட்ரைவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாமே செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரைவ் பண்ணணும். ஒரு லாங் ட்ரைவ் போகிறீங்க, பெரும்பாலும் நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். அப்படி நீங்கள் போக வேண்டிய சூழ்நிலை வந்தால் நீங்கள் வேறு யாராவது வந்து டெபிட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணுறது சேஃபான விஷயத்தை கொடுக்கும். மோஸ்ட்லி நைட் டைம் ட்ராவலிங்கை வந்து ட்ரைவ் பண்ணுங்கள், பட் நைட் டைம் ட்ராவலிங்கை வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. பொறுமையாக ஒரு இடத்துல தங்கிட்டு நீங்கள் மார்னிங் வந்து ட்ராவலிங் பண்ணுறது ரொம்ப ஒரு நன்மையான விஷயத்தை கொடுக்கும். ஸோ இந்த 12ஆம் இடத்துல வந்து அவர் உச்சபலம் பெறுவதனால, அவர் இயற்கை சூப்பராக இருக்கிறதுனால இந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்டு நிறையா பண்ணுவீங்க. வீட்டிற்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க, அதாவது வந்து ஒரு வாகனத்திற்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி பெரும்பாலும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். அவர் 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஸோ இந்த 6ஆம் இடத்தை பார்ப்பதனால பார்த்திங்கன்னா, ஓரளவுக்கு இந்த லோன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து ஓரளவுக்கு ஒப்புதல்கள் கிடைக்கும். சரி, ஒரு லோன் சேங்ஷன் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏதாவது ஒரு கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு இருக்குது அப்படின்னா அதில் கொஞ்சம் ஒரு பாசிட்டிவான ஒரு தற்காலிகமான ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அது ஒரு ஸ்டேபிளான ரிசல்ட்டுன்னு சொல்ல முடியாது. அது ஒரு 4 மாத காலங்கள் தான் குரு பகவான் அங்கே இருக்கார் இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ ஓரளவுக்கு வந்து இருக்கும். பொதுவாக இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் அப்பியர் ஆகக்கூடிய மாணவர்களுக்கு வந்து இது ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக, இந்த 4 மந்த்ஸ் வந்து நல்ல ஒரு காலகட்டமாக அமையும். இந்த தருணத்தில் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி அப்பியர் ஆகிறீங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் எதிர்பார்க்கலாம். மேலும் பார்த்திங்கன்னா, இந்த ஓவரால் இதே பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது. ஸோ பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஒர்க் பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே கொஞ்சம் ஒரு ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் மாதிரி தான் இருக்குது. 50-50% ப்ரோஸ், 50% கான்ஸ், இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த சிம்மராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும். மேலும் பார்த்திங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு அவர் வந்து 8ஆம் இடத்தை பார்ப்பார். ஸோ 8ஆம் இடத்தை, அதாவது தன் வீட்டை தானே பார்க்கக்கூடிய ஒரு நிலையில் தான் அவர் இருக்கார், 9ஆம் பார்வையாக. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சாதகமற்ற நிலைமையை வந்து உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எஸ்பெஷலி நீங்கள் வந்து ஒரு ஹோம் மேக்கர் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் நீங்கள் ஒரு ஏர்னிங் பர்சன் அப்படின்னா, உங்கள் ஃபேமிலியில் நீங்கள் தான் ஒரு பிஸ்னஸ் பண்ணி ஏர்ன் பண்ணுறீங்க, இல்லைனா ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள். குலதெய்வ வழிபாடு செய்யுங்க, நாம் முன்னரே கூறியபடி. ஸோ இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அதனுடைய தாக்கம், இதை உங்களை ட்ராவல் பண்ணி எடுத்துகிட்டு போகக்கூடிய அந்த ஒரு ஸ்ட்ரென்த் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதற்கு அப்புறம் பார்த்திங்கன்னா 31/10/2026 அந்த 4 மாத காலகட்டங்களுக்கு அப்புறமா எக்ஸாக்டாக 31/10/2026, அதாவது அக்டோபர் மாதம் முடிய, அப்போ பார்த்திங்கன்னா நவம்பர், டிசம்பர் இந்த 2 மாதங்கள் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு, உங்கள் ராசிக்குள்ளே அதிசாரமாக வந்து சஞ்சாரம் செய்ய போகிறார். ஸோ அஷ்டமாதிபதி 12ஆம் இடத்துலேருந்து உங்கள் ராசிக்குள்ளேயே வருவார். இந்த கடைசி 2 மாதங்கள் வந்து உங்கள் ராசிக்குள்ளே வரும்போது இன்னும் பார்த்திங்கன்னா ஒரு சாதகமற்ற நிலைமை இருக்குது. ஏன்னா பார்த்திங்கன்னா கேது பகவான் வந்து அந்த 1 மாத காலம், அந்த நவம்பர், ஏன்னா டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி கேது பகவான் வந்து 12ஆம் இடத்துக்கு போகும்போது நல்லாயிருக்கும். அந்த 1 மந்த் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். கேது பகவான் உங்களுடைய ராசிக்கு இந்த 12ஆம் இடத்துக்கு அவர் வந்து போகும்போது, கேது பகவான் 12ல் மாறிடுறது கொஞ்சம் நல்ல ஒரு விஷயம். ஸோ அவர் போகும்பொழுது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதே போன்று ராகு பகவான் இந்த வருடத்தில் கடைசியில் பார்த்திங்கன்னா ராகு கேது பயிற்சி உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ராகு பகவானுடைய 6ஆம் இடத்துக்கு ராகு பகவான் வருவது ரொம்ப சிறந்த விஷயம். ஒரு மகாலட்சுமி யோகம். அதாவது பல வகைகளில் நீங்கள் உங்களுடைய விஷயங்களை பெருக்கிக் கொள்வீர்கள். ஸோ உங்களுடைய டேலண்ட்டு, உங்களுடைய எல்லாமே வந்து இந்த 6th பிளேஸ், குறிப்பாக இந்த ஒர்க் பண்ணுறவங்க நிறையா வந்து இப்போல்லாம் வேலை கிடைக்காம ரொம்ப டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷனில் இருப்பாங்க இந்த அன்பர்கள். இந்த வருடத்தில் அந்த நவம்பர் மாதத்துக்கு பிறகு சூப்பரான இது இருக்கும். அதற்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஏதோ ஒரு வேலைக்கு செல்கிறோம் என்ற ஒரு நிலை தான் உங்களுக்கு இருக்கும்.
இந்த எண்டிங்கில், அந்த இயர் எண்டிங்கில் உங்களுக்கு வந்து அற்புதமான வேலை உங்களுடைய இட் வில் கம் டுவர்ட்ஸ் யூ. ஸோ மெனி டோர்ஸ் வில் பி ஓப்பன்ட் ஆஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் யூ. இந்த மாதிரியான நிலைமை தான் டெஃபினட்டாக இந்த அன்பர்களுக்கு இருக்குது. நீங்கள் அயல்நாடுகளில் இருந்தாலும் சரி, இங்கே இருந்தாலும் சரி, குறிப்பாக அயல்நாடுகளில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்குமே பார்த்திங்கன்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். ஒரு கான்ட்ராக்ட் பீரியட் கம்ப்ளீட் ஆகுதுன்னா இன்னொரு கான்ட்ராக்ட் பீரியடு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எக்ஸ்டென்ஷன் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது எல்லாமே ஒரு இறுக்கமான ஒரு சூழ்நிலையுமே அதனுடையவே நீங்கள் ட்ராவல் பண்ணுவீங்க. பட் அந்த விஷயம் எல்லாமே வந்து கடந்து போகக்கூடிய ஒரு காலகட்டமாகத்தான் இந்த காலகட்டம் அமையும். ஸோ அவர் ராசிக்குள் வருவதனால் 5, 7, 9 பார்க்கும் பொழுது அவர் அஷ்டமாதிபதியாக இருப்பதனால் அந்த இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் அவங்க ராசியை ஒரு குழப்பமான ஒரு நிலைமை இருந்தாலும் அவர் பார்க்கின்ற பார்வை சுபத்தன்மை பெறுவதனால் 5, 7, 9. ஸோ ஓரளவுக்கு வந்து இந்த கடைசி 2 மாதங்களில் வந்து போக முடியும். எஸ்பெஷலி டிசம்பர் மாதம் ரொம்ப நல்லாவே இருக்கும். ஏன்னா கேது பகவான் வந்து ஆல்ரெடி வந்து 12th ஹவுஸ் போயிடுறாரு. ராகு பகவான் வந்து 7th ஹெட்டிங் டுவோர்ட்ஸ் த 6th ஹவுஸ். ஸோ இது எல்லாமே பாசிட்டிவான ஒரு ஆஸ்பெக்டை தான் காட்டுது இந்த சிம்மராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த இயர் எண்டிங்கில். ஸோ த்ரூ அவுட் த இயர் வந்து ஃபஸ்ட்டு நம்ம சம்மரியில் என்ன சொல்கிறோன்னா, ஃபஸ்ட்டு 6 மந்த்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமனான ஒரு நிலைமையும், அடுத்த ஒரு 4-5 மாதங்கள் வந்து ஓரளவுக்கு ஒரு நல்ல நிலைமையும், கடைசி 2 மாதங்களில் கடைசி மாதம் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு பர்டிகுலரான மாதமாக இந்த வருடம் வந்து உங்களுக்கு இருக்க போகுது இந்த சிம்மராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும். மேலும் வழிபாட்டினை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக குலதெய்வ வழிபாடு செய்து வாருங்கள். உங்களுக்கு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்னா திருச்செந்தூர் முருகனுடைய வழிபாடு செய்து வாருங்கள். முருகப்பெருமான் கோயிலுக்கு சென்று வாருங்கள். அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல, உங்களுடைய இல்லங்களில் எம்பெருமான் முருகப்பெருமானுடைய திருவருள் படத்தை வைத்து நீங்கள் வந்து பூஜை செய்து வரலாம். செவ்வாய்க்கிழமை நாட்கள் மற்றும் வியாழக்கிழமை நாட்களில் செய்து வாருங்கள். ஸோ இது அனைத்தும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வெற்றிக்கனியை நிச்சயமாக பறித்து கொடுக்கும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. மேலும் நம்ம ஃப்ரீ கன்சல்டேஷன் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதற்கான இதெல்லாமே வாட்ஸ்அப் மற்றும் இமெயில் ஐடி நம்ம கொடுத்துருக்கோம், மின்னஞ்சல் முகவரி. ஸோ அதற்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நம்மளுடைய டீம்லேருந்து உங்களுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ டெஃபினட்டாக நீங்கள் அதில் இது பண்ணுங்கள். ஸோ வேறு சில ராசிக்கான பலன்களை பற்றி பார்க்கும்போது சந்திக்கிறேன். மிக்க நன்றி. வணக்கம்.